ஸோ இனிமேல் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிற மாதிரி கொஞ்சம் படிங்க. இனிமேல் டெஸ்ட்லாம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நான் நடத்த வேண்டிய போர்ஷன் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணி முடிக்க போகிறேன். மற்றபடி நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணோம். அவங்க மண்டே கிளாஸ் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். நீங்கள் கூட அட்டன் பண்ணலாம்னு சொன்னாங்க. நியூ ஸ்டூடெண்ட்னா புரியலைங்க சார். நியூ ஸ்டூடெண்ட்னா இப்போ சேர்ந்துருக்காங்க. இப்போ சுதா மேம்லாம் சேர்ந்துருக்காங்க. அது மாதிரி யூஜியும் சேர்ந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நடத்த வேண்டியது இருக்கும் இல்லையா? அப்போ நாங்கள் அட்டன் பண்ணலாம் தான் என்கிட்ட சொன்னார் சார். ஓகேவா? ஸோ மேபி அப்போ எங்களுக்கு நடக்கிற கிளாஸ் நடக்குமாங்க சார்? உங்களுக்கு நடத்துறது அந்த 3 யூனிட் இருக்குல்ல, அது தனியாக நடக்கும். சரியா? ஓகே சார். சரி, ஓகே. நம்ம வந்து இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸில் ரிக்ரெஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், ரைட்டா? அதே மாதிரி கொரிலேஷன் என்னன்னு பார்த்தோம். அது கொரிலேஷன் நான் புரிஞ்சுக்கணும், பார்த்தோன்றது கொரிலேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கணும், ரிக்ரெஷன் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அந்த ரெக்ரெஷனுடைய கண்டினியூஷன் அதுதான் இது. ஆக்சுவலாக இந்த டாப்பிக்கு முதல்ல படிச்சுட்டு அந்த டாபிக் ரெண்டாவதாக படிக்கலாம், இல்லை அந்த டாபிக் முதல்ல படிச்சுட்டு இந்த டாபிக் செகண்டாக படிக்கலாம். ஸோ அப்படின்னா அதனால் இது நம்ம ஏர்லியாக மேபி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி 1.5 மந்த்துக்கு முன்னாடி கூட நம்ம இதை பார்த்துருக்கோம், கர்வ் ஃபிட்டிங் அப்படின்ட்டு. சரியா? கர்வ் ஃபிட்டிங் அண்ட் த மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ். ஸ்க்ரீன் தெரியுதா? Yes sir. Yes sir. And the method Yes, of sir. least squares. Okay. முனைப்புன்னு சொல்லுவாங்களே, அது முதல்ல வேணும். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஒரு நாளைக்கு நல்லா படிக்கிறது, இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் லீவ் போட்டுறது, அது மாதிரி உங்கள் சைடில் இருக்கக்கூடாது. சரியா? கன்சிஸ்டன்சி இருக்கணும். தொடர்ந்து நல்லா படிச்சுனே வரணும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும், பயங்கர ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் தான் முக்கியமே, பார்த்துங்க. ஸோ கர்வ் ஃபிட்டிங் அண்ட் த மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த கர்வ் ஃபிட்டிங்க்கெலாம் தனியாக டூல் இருக்குது. மேட்லாபில் டூல் இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு தான் கர்வ் ஃபிட்டிங்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் மேபி நான் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கர்வ் ஃபிட்டிங் மட்டும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் மேட்லாப் அப்புறமா. ஓகேவா? சரி. இப்போ அந்த கர்வ் ஃபிட்டிங்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் ரிக்ரெஷன் ஆஃப் சம் டேட்டா. ஸோ அஸ்யூம் தட் யூ ஹாவ் a collection of data points. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து weight of the person, அதுக்கப்புறம் height of the person. உங்கள் ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, சென்னையில் இருந்தீங்கன்னா, இல்லைன்னா வேறு அவங்க ஊருக்கு தகுந்த மாதிரி போங்க, போயிட்டு எனக்கு தேவையான டேட்டா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தெரியல அன்மேஷன். ஓகே, சரி. ஸோ நீங்கள் போயிட்டு ஒருத்தர்கிட்டையும் சார் உங்களுடைய வெயிட்டுனா சார், ஹைட்டுனா சார் அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ ஒரு ஹைட்டை சொல்லுவார், அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் எவ்வளோ பார்த்து நோட் பண்ணுவீங்க. சின்ன பையனாக இருந்தாலும் சரி, குழந்தையிலேருந்து பெரிய ஆளுங்க யாரை வேணாலும் நீங்கள் மீட் பண்ணலாம். சரியா? ஸோ எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நோட் பண்ணுறீங்க. நிறைய பேரை கேட்குறீங்க, எல்லாத்தையும் ஒரு டேபுலர் காலத்தில் நீங்கள் நோட் பண்ணுவீங்க. இது வந்து ஹைட் ஆஃப் த பர்சன், இது வந்து வெயிட் ஆஃப் த பர்சன், இந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட்டு, அந்த ஒரு ஆள். இன்னொரு ஆள் கேட்குறீங்க, அவர் சொல்கிறாரு, அது இன்னொரு ஆள் கேட்குறீங்க, அவர் சொல்கிறாரு. ஒரு 1000 ஆளை மீட் பண்ணுறீங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு. ஸோ அதுக்கப்புறம் அந்த டேட்டா எடுத்துன்னு வந்துட்டு நீங்கள் ப்ளாட் பண்ணுறீங்க. கம்ப்யூட்டர் வச்சு ப்ளாட் பண்ணலாம், இல்லை கையால் ப்ளாட், பழைய மெத்தட். கையால் உட்காந்து 1000 பேருக்கும் டாட் போட்டு உட்காந்துருக்க முடியாது. ஓகே, பரவாயில்ல. ஓகே, ஸோ அதை ப்ளாட் பண்ணுறீங்க. அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தா இது மாதிரி வருது. நீங்கள் கண்டுபிடிச்ச டேட்டா இது ஒரு பேர் வந்து ஸ்கேட்ரட் பிளாட் அப்படின்னு பேர். ஸ்கேட்ரட் டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே அங்கேயும் இங்கேயும் கலைஞ்சு போய் கிடக்கும். ரைட்டா? கலைஞ்சு போய் கிடக்கும். ஒரு சில பேர் அப்நார்மலாக வெயிட் அதிகமாக இருப்பாங்க, ஒரு சில பேர் வெயிட் அதிகமாக இருப்பாங்க, ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க. அது மாதிரிலாம் கூட இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்நார்மாலிட்டிஸ். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நம்மளுக்கு தோணுதுன்னா, ஒரு மனுஷனுடைய ஹைட் அதிகமாக இருந்ததுன்னா வெயிட்டும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ ஹைட்டு இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வெயிட் ஆர் வெயிட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஹைட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ weight is proportional to height ன்னு சொல்லலாம், அல்லது weight is equal to some constant times height அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு அப்படி தான் தெரியுது. ஸோ we can draw a line. இந்த லைனுக்கு பேர் வந்து ரெக்ரெஷன் பேர். இது மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் லைன் நீங்கள் இதுக்கு போடலாம். இந்த லைனை சுற்றி தான், இந்த லைனுக்கு பக்கத்தில் தான் எல்லா டாட்டுமே இருக்கும். லைனை ரொம்ப தூரம் இருந்ததுன்னா அதெல்லாம் மேபி நீங்கள் விட்டுடலாம். எல்லாம் வந்து அவுட்லயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். அந்த வேணும்னு தான் நான் ஒரு அவுட்லயர் போட்டேன், எல்லாம் விட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட்
ஆல்மோஸ்ட் ஆல் த டேட்டா பாயிண்ட்ஸ் ஆர் ஃபாலோயிங் தி ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதுக்கு பேர் இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கல்ல, போட்டுட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். y is equal to mx plus c. உதாரணமாக அங்கே நான் எப்படி எழுதுறோம், y is equal to இங்கே w இல்லையா. ஸோ w is equal to m into h plus c. அப்படி இந்த c கிடையாது, இது வேறு c. மேபி இதை கேன்னு வச்சுக்கிறேன், நான் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. இது வேறு இங்கே வந்து c is equal to 0 இந்த இடத்துல. ஓகே, பரவாயில்ல. ஸோ இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு வரும், ரைட்டா. ஸோ இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறீங்கல்ல, இதுக்கு பேர் தான் வந்து கர்வ் ஃபிட்டிங் அப்படின்னு பேர். கர்வ் ஃபிட்டிங். இது மாதிரி லைன் போடுறீங்கல்ல, இதுக்கு பேர் ரிக்ரெஷன் அப்படின்னு பேர். ரிக்ரெஷன், சரியா. இப்போ ஹைட்டுக்கும் வெயிட்டுக்குமான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறீங்கல்ல, இதை கொரிலேஷன் கூட சொல்லுவோம். ரெண்டு வேரியபிளுக்கான ரிலேஷன், ரெண்டும் ஒரு ஈக்குவேஷனில் கரெக்டாக ஃபிட் ஆச்சுன்னா then we say that one variable h is perfectly in correlation with the other variable. ரெண்டு வேரியபிளுக்கும் தொடர்பு இருக்குது, அந்த தொடர்பை இந்த ஈக்குவேஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரியான விஷயத்தை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ரைட்டா. ஸோ இந்த கர்வ் பாருங்கள், இந்த கர்வில் நான் போட்டேன் இல்லையா, இந்த கர்வில் ரஃப் பாயிண்ட்ஸ்லாம் இருக்காது. ரஃப் பாயிண்ட்ஸ் நான் கர்வ் போடும்போது இப்படி கூட போட முடியாது, நல்ல ஒரு கர்வ் இது மாதிரி போடணும். இது வந்து ரஃப் கர்வ், நான் ஸ்மூத் கர்வ் அப்படின்னு பேர். இது மாதிரி நான் ஸ்மூத் கர்வ்லாம் போடக்கூடாது கர்வ் ஃபிட்டிங்கில். இது ஒரு நான் ஸ்மூத் கர்வ். டேட்டா வந்து நான் ஸ்மூத்தாக இருந்தால் கூட நீங்கள் அதை ஸ்மூத் பண்ணி தான் போடணும். ஸ்மூத்னா வழுக்கி போகிற மாதிரி சிம்பிளாக ஒரே மாதிரியாக கர்வ் போடணும். இது மாதிரி இருந்தது இது நான் ஸ்மூத் கர்வ். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஸ்மூத் கர்வ் தான் இருக்குது. இது வந்து ஸ்மூத் கர்வ் தான் நம்ம போடணும். அப்போ தான் ஈக்குவேஷன் எழுத முடியும். நான் ஸ்மூத் கர்வ்லாம் ஈக்குவேஷன் எழுத ரொம்ப ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாதுன்னு கூட சொல்லலாம். ஸ்மூத் கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு பேர், ஓகேவா. மேபி அடுத்த செஷனில் நம்ம மீட் பண்ணும்போது நான் ஒரு கர்வ் ஃபிட்டிங் என்ன காமிக்கிறேன் உங்களுக்கு. கர்வ் ஃபிட்டிங்கில் எப்போ பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? மேட்லாபில் சிஎஃப் டூல் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது, கர்வ் ஃபிட்டிங் டூல் அப்படின்ட்டு. நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் எங்களுடைய கம்பெனியில் இந்த டூலை, ரைட்டா. ஆக்சுவலாக நான் எக்கனாமிஸ்ட் கிடையாது, நான் ஸ்டாட்டிஸ்டிஷியன் கிடையாது. பட் ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் எ கம்பெனி. ஃபார் தட் ஃபார் மை ஜாப் ஐ வில் பி யூசிங் டிஃப்ரெண்ட் டூல்ஸ். ஒன் ஆஃப் த டூல் இஸ் கர்வ் ஃபிட்டிங் டூல், சரியா. இப்போ நான் கிளாஸில் இருக்கேன், கொஞ்சம் அமைதியாக பேச. ஓகே ஓகே. இப்போ இது மாதிரி கர்வ் ஃபிட்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்ச எல்லா டேட்டாவுமே ஸ்ட்ரெயிட் லைனாக வரவே வராது. ஸ்ட்ரெயிட் லைனாக வரவே வராது. ஏதாவது ஒரு சில டேட்டா ஸ்ட்ரெயிட் லைனாக வரும், ஒரு சில டேட்டா நான் ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வரும். அதை ஸ்ட்ரெயிட் லைனாக மாற்ற முடியுமா அப்படின்னா ஏன் பாசிபிலிட்டி இருக்குது. நான் ஸ்ட்ரெயிட் லைன் கர்வ் இருக்குது, அது ஸ்ட்ரெயிட் லைனாக மாற்றுறதுக்கு வேறு டெக்னிக் கூட இருக்குது, ரைட்டா. அதுக்கு பேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு பேர். அதை பற்றி நம்ம இப்போதைக்கு அப்புறமா பார்க்கலாம், சரி. ஸோ இது மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்தால் we need to write ஈக்குவேஷன் y is equal to mx plus c. அது மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் நம்ம எழுதணும். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராப்ளத்துக்கு நான் டிஃப்ரெண்ட் சிம்பிளை யூஸ் பண்ணுறேன். ஸோ இனிமேட் நம்ம காமன் சிம்பிளை யூஸ் பண்ணலாம். அப்போ எந்தெந்த ஈக்குவேஷன்லாம் கர்வ் ஃபிட்டிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த ஈக்குவேஷன்லாம் நம்ம கர்வ் ஃபிட்டிங் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் அப்ராக்சிமேட் கர்வ்ஸ். இப்போ நம்ம போட்டது ஆக்சுவலாக அப்ராக்சிமேட் கர்வ் தான். இப்போ போட்டது இது அப்ராக்சிமேட் கர்வ். ஆக்சுவலாக சொல்ல போனால் அப்படியா இருக்குது டேட்டா அது மாதிரி இல்லை, கலைஞ்சு போய் அங்கங்கே இப்படி இருக்குது. இந்த லைன் மேலே எல்லா டேட்டாவும் இருந்ததுன்னா அதுதான் ஆக்சுவல் கர்வ். இந்த லைன் மேலே எல்லா டேட்டாவும் இருக்கணும், அல்லது டேட்டா பாயிண்ட்ஸ் மேலே நீங்கள் லைன் போடணும். அது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆக்சுவல் கர்வ். ஸோ அது மாதிரி இல்லாமல் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு லைன் எடுத்து இப்படி போடுறீங்க. அந்த லைன்லேருந்து இந்த பாயிண்ட்லாம் இருக்குது இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கான தூரம் எப்படி இருக்குன்னா மினிமம் பாசிபிள் தூரத்தில் இருக்கும். மினிமம் பாசிபிள் தூரத்தில் இருக்கும். அதை பற்றி நம்ம அப்புறம் சொல்கிறேன், சரியா. லீஸ்ட் ஸ்கொயர் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் அப்ராக்சிமேட்டிங் கர்வ்ஸ். இந்த கர்வ் போடுறோம்ல, இதுக்கு பேர் அப்ராக்சிமேட்டிங் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கர்வ் பேர் அப்ராக்சிமேட்டிங் கர்வ். ஸ்மூத் கர்வ்னு சொன்னேன், இன்னொரு நேம் கூட இதுக்கு சொல்லலாம், அப்ராக்சிமேட்டிங் கர்வ் அப்படின்னு பேர் அப்ராக்சிமேட்டிங் கர்வ். ஏன்னா டேட்டா வந்து அப்ராக்சிமேட் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி சொல்லுது. ஆமாம், ஆல்மோஸ்ட் நம்ம டேட்டா வந்து இட் இஸ் லீனியர்லி வேரியிங், ரைட்டா. We have a data where one variable is linearly varying with another variable. இதில் height இருக்குது, height is இங்கே weight இருக்குது, weight is linearly varying with height, அல்லது height is linearly varying with height, weight இருக்குன்னு சொல்லலாம், சரியா. ஸோ அதனால்
இதுக்கு பேர் அப்ராக்சிமேட்டிங் கர்வ் அல்லது அப்ராக்சிமேட் கர்வ்னு சொன்னால் கூட ஓகே. இது அப்ராக்சிமேட் இது பண்ணுது, அப்ராக்சிமேஷன் இந்த கர்வ் பண்ணுது, அதனால் அதுக்கு பேர் அப்ராக்சிமேட்டிங் கர்வ். ரைட்டா? இல்லைனா சிம்பிளாக அந்த கர்வ் மட்டும் பற்றி பேசுனீங்கன்னா இந்த கர்வ் என்ன ஜாப் பண்ணுதுன்னு சேர்த்து சொல்லணும் அப்படின்னா அதுக்கு பேர் அப்ராக்சிமேட்டிங் கர்வ். இல்லை அந்த கர்வ் என்னன்னா அது அப்ராக்சிமேட் கர்வ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே. ஸோ நான் இப்போ நான் எழுதுறது வந்து இட் டெல்ஸ் வாட் த கர்வ் இஸ் டூயிங். ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் ரைட்டிங் திஸ் கர்வ் அஸ் அப்ராக்சிமேட்டிங் கர்வ் அப்படின்னு எழுதுறேன். அப்ராக்சிமேட்டிங் கர்வ் அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் அப்ராக்சிமேட்டிங் கர்வ். எந்தெந்த மாதிரியான ஈக்குவேஷன்லாம் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ equations of approximating curves. ஓகேவா? ஸோ என்னென்னலாம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு கேட்டோம்னா we can meet straight line. சரியா? ஸ்ட்ரைட் லைனுக்கான ஈக்குவேஷன் இனிமேட் ஜென்ரலாக நம்ம எக்ஸ் ஒய் இசட் அது மாதிரியான வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம். அது மாதிரி வெயிட்டுக்கு டபிள்யூ ஹைட்டுக்கு ஹெச் அது மாதிரிலாம் ஸ்பெஷலைஸ்டு வேரியபிள்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா ஒய் ஆக்சஸ்க்கான வேரியபிள் கேபிட்டல் ஒய்ன்னு எழுதிட்டேன். ரைட்டா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும் எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்ட்டு. ஸோ என் அது மாதிரி ஸ்பெஷலைஸ் சிம்பிள்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இனிமேட்டு ஜஸ்ட் we are going to use some constants like a0, a1, a2, a3 அது மாதிரி ஜென்ரலாக மேத்தமெட்டிக்ஸ் அவ்வளோதான். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், எம்எக்ஸ்ன்னு சொன்னேன், அதுக்கு பதில் சம் a1 into x அப்படின்னு எழுதுறேன். எம்முக்கு பதில் a1ன்ற சிம்பிள் நான் யூஸ் பண்ணுறேன். ரைட்டா? ப்ளஸ் சின்னு சொன்னேன், சிக்கு பதில் வேறு ஒரு ஏ சிம்பிள் a0 அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ y is equal to a1x plus a0. a0க்கு பேர் வந்து கான்ஸ்டன்ட்டு, a1க்கு பேர் வந்து ஸ்லோப்பு அப்படின்னு பேர். இதுக்கு பேர் ஸ்லோப். ரைட்? இதுக்கு பேர் வந்து பேராமீட்டர் அல்லது ஜஸ்ட் கான்ஸ்டன்ட்ஸ்னு வரும். ஓகே, கான்ஸ்டன்ட். ஜென்ரலாக இதுக்கெல்லாம் பேர் என்னன்னு கேட்டால் கோஎஃபிஷியன்ட்ஸ்னு பேர். கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன், கோஎஃபிஷியன்ட்ஸ் ஜென்ரல் நேம். ரைட்டா? ஸோ நம்ம டேட்டாவை பார்த்துட்டு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா then we can model that data by using a straight line. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த a0 வேல்யூ என்ன a1 வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கர்வ் ஃபிட்டிங் பண்ணிட்டீங்க, ரிக்ரெஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? கர்வ் ஃபிட்டிங் பண்ணிட்டீங்க, ரிக்ரெஷன் பண்ணிட்டீங்க. ஸோ இது மாதிரி நான் ஒரு டேட்டா கொடுத்தா, ரைட்டா, என்னால் நிறைய ஸ்ட்ரெயிட் லைன் போட முடியும். இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் போட முடியுமான்லாம் ஒன்றும் இல்லை. ஐ கேன் மேக் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயிட் லைன். டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி நான் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழிச்சிட்ற அப்புறம் போட்டு ஸோ ஐ கேன் ட்ரா ஸ்ட்ரெயிட் லைன் லைக் திஸ். வேறு யாருன்னா வந்தாங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனை இப்படி போடுவாங்க. அது மாதிரி நிறைய பாசிபிலிட்டி இருக்குது, எந்த வேணாலும் போடலாம். பட் இதில் ஏதோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். பர்ஃபெக்ட்னா த ஸ்ட்ரெயிட், ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் போடுற மாடல் வந்து ஒரு அப்ராக்சிமேட் மாடல்னு சொன்னேன். எந்த டேட்டாவை அப்ராக்சிமேட் பண்ணாலும் எரர் வரும்னு சொன்னேன். சரியா? இந்த எரர் எந்த கர்வுக்கு அல்லது எந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கம்மியாக இருக்கோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேர் தான் பெஸ்ட் ஃபிட்டிங் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு பேர். ரைட்டா? ஓகே. ஸோ அது மாதிரி நிறையா போடலாம். ஸோ நீங்கள் பெஸ்ட் ஃபிட்டிங் ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கொடுத்தாலும் வேறு யாருக்கிட்ட கொடுத்தாலும் a0 a1 வேல்யூ இருக்குல்ல, சேம் வேல்யூ தான் அவங்க கொடுப்பாங்க. a0 நீங்கள் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் அவங்களும் அதே வேல்யூ தான் கண்டுபிடிப்பாங்க. a1 நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அவங்களும் அதே வேல்யூ தான் கண்டுபிடிப்பாங்க. இது வந்து பெஸ்ட் ஃபிட்டிங் கேஸுக்கு. பெஸ்ட் ஃபிட்டிங்லாம் பண்ண வேணாம், சும்மா ஹேண்ட் கால்குலேஷன் சும்மா பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நம்பர் கொடுப்பீங்க a0 a1க்கு, அவங்க வேறு ஏதோ நம்பர்ஸ் கொடுப்பாங்க a0 a1க்கு. சரியா? ஓகே, சரி. ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து கர்வ் ஃபிட்டிங் அப்படின்னு பேர். சரியா? அது முதல்ல தெரிஞ்சிடும். அடுத்தது வேறு மாதிரியான கர்வ் கூட நம்ம போட முடியும் டிபெண்டிங் அப்பான் டேட்டா. அது வந்து ஒரு பேரபோலாவாக கூட இருக்கலாம். ஸோ பேரபோலா, ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்க, பேரபோலா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்ல. ஓகே, ஸோ it could be a parabola like you can have this is x axis and this is y axis. You can have a curve, you can have a data.
இது மாதிரி ஏதோ டேட் சம்திங் வருது, கொஞ்சம் அழகாக போடணும். ஆக்சுவலாக மேபி நான் லைனை போட்டு அதை போடுறேன், கொஞ்சம் ஈஸியாக எனக்கு. ஓகேவா, லைன் போட்டு போடுறேன். ஸோ பேரபோலிக் கர்வ் வந்து இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ அதை சுற்றி டேட்டா பாயிண்ட்ஸுங்க. லைனை போட்டு டாட் போடுறதுக்கு எனக்கு வசதி, அதனால் ஃபஸ்ட்டில் டாட் போட்டு தான் லைன் பண்ணணும். சரியா, கொஞ்சம் வசதியாக இருக்குன்றதால அப்படி போட்டேன், ஈஸியாக. ஸோ இதுக்கான ஈக்குவேஷன்னா ஒரு பேரபோலிக் ஈக்குவேஷன். ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் இப்போ எழுத போகிறேன். எப்பா இங்கே பாருப்பா, நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், கிளாஸ் ரெக்கார்ட் ஆகுது, தண்ணி திறந்து விட்டு டமல் டமல் அடிச்சுங்கிறேன். கிளாஸ் ரெக்கார்ட் ஆகுது. ஓகே சரி, இப்போ பேரபோலிக் லைன் எப்படி இருக்கும், பேரபோலிக் கர்வ் எப்படி இருக்கும் பார்க்கலாம். பேரபோலா அல்லது குவாட்ரடிக் கர்வ் அப்படின்னு கூட சொல்லலாம் அதை. ஸோ பேரபோலா ஆர் குவாட்ரடிக் கர்வ். ஸோ அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா y is equal to, ஆக்சுவலாக இது ஒரு செகண்ட் ஆர்டர் பாலினாமியல், வேறு ஒன்றும் இல்லை, செகண்ட் டிகிரி பாலினாமியல். a0 plus a1x plus a2x ப்ளஸ் a2x ஸ்கொயர். இது வந்து ஒரு பேரபாலனுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன். a0 a1 a2 அது பேர் வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ். திஸ் இஸ் எ செகண்ட் டிகிரி பாலினாமியல் அப்படின்னு சொல்லலாம். கர்வ் ஃபிட்டிங்கில் நிறைய வகை இருக்குது. மேட்லாப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ப்ளைன் கர்வ் ஃபிட்டிங் இருக்குது, கர்வ் ஃபிட்டிங் பை எக்ஸ்போனன்ஷியல்ஸ் இருக்குது, கர்வ் ஃபிட்டிங் பை சைன் அண்ட் காஸ் இருக்குது, கர்வ் ஃபிட்டிங் பை ஃபூரியர் மெத்தட் இருக்குது, நிறையா இருக்குது. சரியா, உங்களுக்கு சொல்கிறது வந்து நான் சிம்பிள் கேஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன். பாலினாமியல் கர்வ் ஃபிட்டிங் ஜென்ரலாக சொல்ல போனால் இப்போ நான் எழுதுறது எல்லாமே பாலினாமியல் தான். ஸோ இதுக்கு பேர் செகண்ட் டிகிரி பாலினாமியல். ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பாருங்கள், அதுதான் வந்து டிகிரி ஆஃப் த பாலினாமியல். ஸோ ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் இந்த கேஸில் வந்து 2, அதனால் இதை குவாட்ராட்டிக் கர்வ் அல்லது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அல்லது செகண்ட் டிகிரி பாலினாமியல் எப்படி வேணாலும் சொல்லலாம். சரியா, அதே மாதிரி கியூபிக் கர்வ். இந்த கியூபிக் கர்வுக்கு ஒரு குறிப்பிட்ட ஷேப் நான் போடணும்னு அவசியம் இல்லை, எந்த ஷேப் வேணாலும் வரலாம். அதனால் ஒரு குறிப்பிட்ட ஷேப் போட்டு இதுதான் கியூபிக் அப்படின்லாம் சொல்ல முடியாது, நிறைய ஷேப் இருக்குது கியூபிக். இருந்தாலும் ஒரே ஒரு ஷேப் மட்டும் காமிக்கிறேன். அடுத்தது கியூபிக் கர்வ். ஸோ அப்போனா இது வந்து ஒரு தேர்ட் டிகிரி பாலினாமியல். ஸோ y is equal to a0 plus a1 into x plus a2 into x square plus a3 into x cube. ஸோ நான் ஒரே ஒரு ஷேப் மட்டும் காமிக்கிறேன், ஏன்னா ஷேப் காமிக்கலாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அதே மாதிரி ஷேப் ஐ கேன் ட்ரா கர்வ் போத் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் as well as ஃபோர்த் குவாட்ரண்ட். பட் நம்ம வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் மட்டும் நம்ம பார்க்குறோம் விஷயத்தை. சரியா, ஸோ இந்த கர்வ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா மேபி இப்படி கூட இருக்கலாம், இப்படி கூட இருக்கலாம். ரைட்டா, இங்கே பார்த்தீங்கன்னா மேபி இந்த குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கர்வு இப்படி கூட இருக்கலாம், இது ஒரு மாதிரியாக இருக்கும். சரியா, அது மாதிரி இந்த ஷேப் தான் வரணுமானா ஒன்றும் இல்லை, வேறு ஷேப் கூட போடலாம். உதாரணத்துக்கு நான் அதை போட்டுருக்கேன். இதை சுற்றி டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும், இதை சுற்றி டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் y axis, this is x axis, and this is called as approximating curve, and the equation of the curve is this. You have to find out the values of a1 a2 a3. ரைட்டா, கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கர்வ் ஃபிட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா, ஸோ a1 a2 a3 இருக்குல்ல, இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த அப்ராக்சிமேஷனால் வந்த எரர் இருக்குல்ல அது மினிமமாக இருக்கும். அப்போ பெஸ்ட் ஃபிட்டிங் உங்களால் பண்ண முடியும். சரியா, அடுத்தது குவார்டிக் கர்வ். குவாட்ராட்டிக் கிடையாது, அடுத்து வர்றது குவார்டிக் கர்வ் அல்லது ஃபோர்த் டிகிரி பாலினாமியல். குவார்டிக் கர்வ். So y is equal to a0 plus a1x plus a2x square plus a3x cube plus a4x to the power of 4. இதுக்கு பேர் குவார்டிக் கர்வ் அல்லது ஃபோர்த் டிகிரி பாலினாமியல். இந்த எல்லா ஈக்குவேஷன்லையும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேரியபிளுக்கு பேர் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு கேட்டால் எக்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பேர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்.
y ஆக்சஸில் இருக்கக்கூடிய வேரியபிளுக்கு பேர் டிபெண்டன்ட் வேரியபிள். சரியா? ஸோ இது என்ன ஈக்குவேஷன்? இது வந்து தேர்ட் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த கர்வ் ஃபிட்டிங் மெத்தட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோமே, இதுக்கு பேர் ஜென்ரல் நேம் வந்து பாலினாமியல் கர்வ் ஃபிட்டிங் ஆர் ஃபிட்டிங் பை பாலினாமியல். இதுக்கு பேர் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல். பாலினாமியலுக்கு தமிழ்ல என்ன? பல்லுறுப்புக்கோவை. பல்லுறுப்புக்கோவை. ஓகே. செகண்ட் டிகிரி. தமிழ் மீடியம் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இருக்கா? தமிழ் மீடியம் இல்ல சார். இல்ல இல்ல. அடுத்தது ஜெனரல் nth டிகிரி கர்வ் அல்லது nth டிகிரி பாலினாமியல். nth டிகிரி கர்வ் ஆர் nth டிகிரி பாலினாமியல். So y is equal to a0 plus a1 into x plus a2 into x square plus dot 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 an into x to the power of n. அதனால தான் இது nth டிகிரி பாலினாமியல். n is equal to 1 னா ஃபர்ஸ்ட் டிகிரி, n is equal to 2 னா செகண்ட் டிகிரி, n is equal to 3 னா தேர்ட் டிகிரி and so on. சரியா? ஸோ இதில் எதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் டேட்டாவை பார்க்கணும். டேட்டாவை பார்த்துட்டு அது என்ன ஷேப்பில் இருக்குன்னு நம்ம மைண்டுக்கு தெரியும் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட் டிகிரி பாலினாமியலே போதும். கொஞ்சம் நான் லீனியர் மாதிரி கர்வ் பெண்டாக ஆகி மேலே போச்சு, யூ ஷேப்பில் மாறி போகுது அப்படின்னா செகண்ட் டிகிரி பாலினாமியல் போதும். கர்வ் கண்ணாப்பண்ணான்னு மேலே ஏறுது கீழே இறங்குது அது மாதிரிலாம் இருந்ததுன்னா தேர்ட் டிகிரி அல்லது அதுக்கு மேலே வேணும். மேலே ஏறுது கீழே இறங்குது அது மாதிரி இருந்ததுனாவே தேர்ட் டிகிரி அல்லது அதுக்கு மேலே தேவை. இப்படிலாம் இருக்குது அப்படின்னா தேர்ட் டிகிரி அல்லது அதுக்கு மேலே தேவை. சரியா? ரொம்ப ஓவராக கண்ணாப்புனான்னு ஷேப்லாம் இருக்குன்னா பாலினாமியலுடைய டிகிரி இன்க்ரீஸ் ஆகினே போகும். ஸோ உதாரணமாக இப்படி ஒரு கர்வ் இருக்குன்னா எனக்கு வந்து தேர்ட் டிகிரி பாலினாமியலே போதும். இது மாதிரி ஒரு கர்வ் இருக்குன்னா எனக்கு ஃபிஃப்த் டிகிரி பாலினாமியல் தேவை அல்லது சிக்ஸ்த் டிகிரி பாலினாமியல் தேவை. அது மாதிரி த டிகிரி ஆஃப் பாலினாமியல் ஷுட் கெட் இன்க்ரீஸ்ட் whenever the curve has more up and downs. நாம வச்சுங்க. சரியா? இது மட்டும் இல்லை, there are other equations. அதை நம்ம பார்த்துடலாம். இது வரைக்கும் நான் பாலினாமியல் சொன்னேன். இந்த பாலினாமியல் இல்லாமல் மற்றது கூட இருக்குது. ஸோ உதாரணமாக ஹைப்பர்போலா, கர்வ் ஃபிட்டிங் பை எ ஹைப்பர்போலா அல்லது ஹைப்பர்போலிக் கர்வ் ஃபிட்டிங் அப்படின்னு பேர். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் y is equal to 1 divided by இதுவும் ஜென்ரல் ஈக்குவேஷன் 1 by a plus b. 1 by a plus b. அதான் ஓகே. a plus bx தான். நான் ஏபிக்கு பதில் a0 a1 வேறு ஒன்று. சரியா? ஓகே. ஒருவேளை இதை ஸ்ட்ரெயிட் இங்கே பாருங்கள், இந்த ஹைப்பர்போலான்றது எப்படி இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. நான் பாசிட்டிவ் மட்டும் போடுறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா உங்களோட ஹைப்பர்போலா இப்படி வரும். இப்படி வந்ததுன்னா அந்த ஈக்குவேஷன் நீங்கள் அப்படி எழுதலாம். சரியா? சரி, இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்னென்னா ரெண்டு பக்கம் இன்வெர்ஸ் எடுங்க. ரைட்டா? தலைகீழ் 3 போடுங்க. 3 போட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 1/y ஆகிடும், ரைட் ஹேண்ட் சைடு வந்து a0 + a1 × x ஆகிடும். அப்போ உங்கள் ஒய் ஆக்சிஸில் 1/y எடுத்துக்கணும். எக்ஸ் ஆக்ஸில் எக்ஸ் அப்படியே எடுத்துங்க. ஒய் ஆக்ஸில் 1/y எடுத்துக்கணும். ஒய் ஆக்ஸில் ஒய் எடுக்கக்கூடாது, 1/y எடுத்துக்கணும். ஸோ எடுத்துட்டிங்கன்னா தென் இட் கிவ்ஸ் யூ எ ஸ்ட்ரெயிட் லைன். இதே டேட்டா தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி என்னால் ஸ்ட்ரெயிட் லைனாக மாற்ற முடியும். ஸோ ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பாக நம்மளால் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது மூலிமா மாற்ற முடியும். ஸோ இன்வெர்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான். லாகரம் எடுக்கிறதும் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான். சரியா? ஸோ இப்போ ஹைப்பர்போலானா என்ன, அது எப்படி இருக்கும் ஷேப் அப்படின்னு பாருங்கள். ஸோ x is 0, y takes maximum possible value. உதாரணமாக a0 = 0னா y can be infinity also. சரியா? y மேக்ஸிமம் வேல்யூ போய் டச் பண்ணுது. இது ஏதோ ஒரு நம்பராக கூட இருக்கலாம். ஏதாவது நம்பராக இருந்ததுன்னா a0 வந்து நான் ஜீரோ நம்பர் நான் வச்சுங்க. சரியா? இல்லை இந்த a0 வேல்யூ 0 அப்படின்னா whenever x = 0
then your y value will be infinity போய் டச் பண்ணும். சரியா? ஸோ ஹைப்பர்போலா அப்படி இருக்கும். சரி, ஹைப்பர்போலிக் கர்வ் ஃபிட்டிங்கில் என்னால் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து வல்லுனர். ஸ்ட்ரைட் லைன் கர்வ் ஃபிட்டிங்கில் வல்லுனர்னா என்னது? ஸ்கில்டு பர்சன், ரைட்டா? இன்னும் என்னென்னா வல்லுனர்னா என்ன சொல்லுவாங்க தமிழில்? வித்வான் நீங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ண உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரெயிட் லைனில் பெரிய ஆள் நீங்கள். ஸோ அப்படின்னா யூ கேன் டேக் இன்வெர்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் and you can have a straight line equation like this. So where your different variable is not considered now y, now it is considered as 1 by y. So straight line வருது. ஈஸியாக கர்வ் ஃபிட்டிங் ரொம்ப கம்மியாக எரர் வேணும் அப்படின்னா உங்களால் ஒரு வேலை கொடுத்த டேட்டாவை ஸ்ட்ரெயிட் லைனாக மாற்ற முடியும் அப்படின்னா இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்மை கொண்டு வந்துட்டு பண்ணுங்கள். நீங்கள் பண்ண கர்வ் ஃபிட்டிங்கில் எரர் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ 2% 3% எரர் அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோது 1%, 0.5%, 0.2% எரர் அவ்வளோதான் இருக்கும். இதே வேறு ஷேப்பில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் எரர் வரதுக்கு சான்ஸ் அதிகம். சரியா? ஓகே. ஸோ ஹைப்பர்போலானா என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சுப்பேன். அடுத்தது எக்ஸ்பொனென்ஷியல் கர்வ், ஜென்ரல் எக்ஸ்பொனென்ஷியல் கர்வ். ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் கர்வ் எக்ஸ்பொனென்ஷியல் கர்வ். ஸோ எக்ஸ்பொனென்ஷியலுக்கு வந்து ஈன்னு யூஸ் பண்ணுவோம். ஈன்ற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய வேல்யூ 2.718 தெரியும். இந்த ஈக்கு பதில் வேறு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏ யூஸ் பண்ணலாம், பி யூஸ் பண்ணலாம், வேறு எதோ டி யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். சரி, ஈ தான் யூஸ் பண்ணணும். ஈன்னு எழுதுனா நேச்சுரல் லாகரிதம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ ஈன்னு பர்டிகுலராக ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு நம்பர்னா வேல்யூனா 2.718. ஈக்கு பதில் வேறு எதுனா கூட யூஸ் பண்ணலாம். ஏ, பி, சி அது மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். சரியா? வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பொனென்ஷியல் கர்வில் வந்து ஈக்குவேஷன் எப்படி இருக்கலாம்னா y is equal to some constant, பாருங்கள் இது some constant into some other constant power x அப்படி இருக்கும். இது உதாரணமாக இது உங்களால் இப்படி புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா ஏக்கு பதில் நான் என்ன பண்ணலாம்? சம் கான்ஸ்டன்ட். ஏக்கு பதில் ஏ கூட போட்டுறேன், ஏன்னு போட்டுறேன். பிக்கு பதில் இ போட்டு பவர் எக்ஸ்ன்னு கூட போடலாம். ஒரு வேளை இங்கே ஏக்கு பதில் இ யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஈனுடைய வேல்யூ வந்து 2.718ன்னு எழுதணும். வேல்யூ ஞாபகம் வச்சுங்க. ஈக்கு பதில் வேறு எந்த சிம்பிள் பி, சி, டி எது வேணாலும் யூஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய வேல்யூ இதனுடைய வேல்யூ எது வேணாலும் இருக்கலாம். இன்க்ளூடிங் 2.718 அல்லது 5 இருக்கலாம், 0.6 இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சரியா? எந்த நம்பர் வேணாலும் பி கொடுக்கலாம். இதுக்கு பேர் தான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல் கர்வ். y is equal to some constant into some other constant power x. சரியா? ஸோ ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக எக்ஸ்பொனென்ஷியல் கர்வ் ஃபிட்டிங் பண்ணிங்கன்னா ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். when x is equal to 0, a into b power 0ன்னு வரும். when x is equal to 0 இது வந்து a into b power 0ன்னு வரும். anything power 0 வந்து 1. அப்போ whenever x is equal to 0 you have a, right? Whenever x is equal to 0 you have a. And when x is increased, இங்கே பாருங்கள் இந்த x வந்து அதுக்கு நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கலாம், பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கலாம். ஒரு வேளை பாசிட்டிவ் வேல்யூ இருந்ததுன்னா உங்கள் கர்வ் மேலே போகும். அதாவது b வந்து பாசிட்டிவ் நம்பர் ஞாபகம் வச்சுங்க, ரைட்? அதே மாதிரி எக்ஸுனுடைய வேல்யூ எல்லாமே நெகட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா இது வந்து கீழே அப்படி போகும். ஒருவேளை எக்ஸ் பாசிட்டிவ் மட்டுமே இருக்குது அப்படின்னா மேலே போகும். ஸோ நான் இப்போ உதாரணமாக என்னுடைய கேஸில் நான் எக்ஸனுடைய வேல்யூ வந்து நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கணும்னா ஒருவேளை மைனஸ் கூட போட்டுருக்குன்னே. ஓகே, நான் ரெண்டு கேஸ் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 2 கேஸ் காமிக்கிறேன். சப்போஸ் ஐ எம் ரைட்டிங் தி ஈக்குவேஷன் அஸ் a into b power minus x அப்படின்னு எழுதுனா, ஸோ என்னுடைய எக்ஸ் வந்து பாசிட்டிவ் வேல்யூ, நான் இங்கே பாசிட்டிவ் சைடு தான் எழுதியிருக்கேன். ஸோ அப்போ வந்து அது இப்படி இருக்கும். இதுவே when you have equation as y is equal to a into b power x where x is positive அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரைட்டா, b பாசிட்டிவ் a பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கர்வ் எப்படி போகும்னா இப்படி போக ஆரம்பிக்கும். இது a. சரியா? whenever x equal to 0 you have a. சரியா? இது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் கர்வ். உங்கள் டேட்டா இது மாதிரி இருக்குது, நீங்கள் எடுத்த டேட்டா இது மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வச்சு ஃபிட் பண்ணிங்கன்னா பெஸ்ட் ஃபிட்டிங் கொடுக்கலாம்.
ஸோ ஒரு கொடுத்த டேட்டாவை ஒரே ஃபார்மேட்டில் தான் கர்வ் ஃபிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் பண்ணால் எரர் கம்மியாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இது மாதிரி எக்ஸ்பென்ஷியல் கர்வ் ஃபிட்டிங் லைன் பெண்டாக இருந்தாவே எனக்கு பெரிய கஷ்டம்ப்பா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நினச்சிங்க அப்படின்னா இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ரைட்டா? ஸோ யூ ஹாவ் சம் ஈக்குவேஷன். இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவில் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ y இஸ் ஈக்குவல் டு சம் a இன்ட்டு b பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணுற நம்பர்ஸ் எல்லாமே டெசிமல் நம்பர்னு எடுத்துக்கிறேன். டெசிமல் நம்பர்னு என்னென்னு உங்களுக்கு தெரியும், பேஸ் வந்து 10. அப்போ டேக்கிங் log on both sides, log base 10 on both sides, transform பண்ணுறேன். So you have log base 10 y is equal to log base 10 of a into b power x. உங்களுக்கு தெரியும் log of a into b is nothing but log a plus log b ன்னு தெரியும். ஸோ அதனால் இதை எப்படி எழுதலாம்னா log a plus log b power x அப்படின்னு எழுதலாம். பவர் இருக்குல்ல, அது log முன்னாடி எட்டு வந்துடலாம் தெரியும் உங்களுக்கு. சரியா? ஸோ அதனால் ஸோ யூ வில் ஹாவ் log of a. ஸோ ஏவே கான்ஸ்டன்ட்டு, அதுக்கு லாக் எடுத்தாலும் அதுவும் கான்ஸ்டன்ட்டு தான். ஸோ லாக் ஏ இஸ் கான்ஸ்டன்ட் லைக் சி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸ் இருக்கல அது முன்னாடி வந்துடும். ஸோ எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் பி அப்படின்னு. ஸோ லாக் ஆஃப் பியும் ஒரு நம்பர் தான், கான்ஸ்டன்ட்டு தான். ஸோ இப்போ நீங்களே பாருங்கள், சம் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் மேபி நான் ஒன்று பண்ணுறேன். ஸோ லாக் ஏ வந்து A0 நான் வச்சுக்கிறேன். உதாரணமாக லாக் ஏ நான் என்ன பண்ணலாம், A0 வச்சுக்கிறேன். ப்ளஸ் லாக் பி இருக்குல்ல, அதை A1 வச்சுக்கிறேன். ஸோ A1 × x அது மாதிரி வந்துடும். ஸோ லாக் y இஸ் ஈக்குவல் டு A0 ப்ளஸ் A1 × x அப்படின்னு ஆகிடுது. ஸோ அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்டு கர்வ் பார்த்தீங்கன்னா இது சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல். என்னது? ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல் ஆகிடுச்சு. ஆமாம், ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல் ஆகிடுது. ஸோ அதை பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன் ஆகி போச்சு. ஏற்கனவே எக்ஸ்போனன்ஷியல் மாதிரி இருந்த கர்வு ஸ்ட்ரெயிட் லைனாக மாறி போச்சு பாருங்கள். சரியா? மாறிடும். இந்த ஸ்ட்ரெயிட் லைனாக அல்லது இது மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக மாறிடும். சரியா? ஓகே. ஸோ இங்கே நீங்கள் என்ன எடுத்துக்கணும், ஒய் எடுக்க முடியாதுன்னுமேட்டு இங்கே லாக் ஒய் எடுத்துக்கணும், இங்கே எக்ஸ் எடுத்துக்கணும். சரியா? ஸோ அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பண்ணலாம். ஸோ எக்ஸ்போனன்ஷியல் கர்வை ஸ்ட்ரெயிட் லைன் நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ ஈஸியஸ்ட் மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கர்வையும் ஸ்ட்ரெயிட் லைனை மாற்ற முடியாது. எக்ஸ்போனன்ஷியல் கர்வை ஸ்ட்ரெயிட் லைனை மாற்ற முடியும், ஹைப்பர்போலிக் கர்வை ஸ்ட்ரெயிட் லைனை மாற்ற முடியும். ரைட்டா? ஸோ இது மாதிரி கேஸில் பண்ண முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஜியோமெட்ரிக் கர்வ். ஜியோமெட்ரிக் கர்வ் ஏதோ கலர் கலராக எழுதுன்ட்ருக்கேன், என்ன கலர் எழுதுனே ஃபாலோ பண்ணலாம். ஓகே, பிளாக் கலர். அடுத்தது ஜியோமெட்ரிக் கர்வ். submit. So y is equal to a into x power b அப்படின்னு வரும். ஸோ ஏன்றது ஒரு கான்ஸ்டன்ட்டு, பின்றது இன்னொரு கான்ஸ்டன்ட்டு, எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள். சரியா? ஓகே. இதையும் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி மாற்ற முடியும். ஒரு வேளை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ் அண்ட் யூ டூ சிம்பிளிஃபிகேஷன். யூ வில் ஹாவ் உதாரணமாக லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஏ ப்ளஸ்ஸு லாக் எக்ஸ் டு தி பவர் ஆஃப் பின்னு எழுதலாமா? ஸோ அந்த பியை வெளியே எடுத்து முன்னாடி வந்துடுமா? ஸோ லாக் ஏ ப்ளஸ்ஸு பி இன்ட்டு லாக் எக்ஸ்னு ஆகிப்போச்சு. ஸோ உங்களுடைய வேரியபிள் வந்து எக்ஸாக இருந்தால் கூட லாக் எடுத்துங்க, அதுவும் வேறு மாதிரி ஒரு வேரியபிள், ட்ரான்ஸ்ஃபார்ம்டு வேரியபிளாக இது மாறிடும். சரியா? ஸோ இப்போ அது என்ன பண்ணலான்னா லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் A0 ப்ளஸ்ஸு சம் பி இன்ட்டு லாக் எக்ஸ்னு வருது. அப்போ உங்களுடைய எக்ஸ் ஆக்சஸ் வேரியபிள் வந்து எக்ஸ் கிடையாது, அதே மாதிரி உங்களுடைய ஒய் ஆக்சஸ் வந்து வேரியபிள் வந்து ஒய் கிடையாது. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபுல் லாக் பிளாட்டிங் போடணும். ஸோ உங்களுடைய எக்ஸ் ஆக்சஸ் வேரியபிள் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் அஸ் லாக் ஆஃப் எக்ஸ் அண்ட் உங்களுடைய ஒய் ஆக்சஸ் வேரியபிள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்டு அஸ் லாக் ஆஃப் ஒய். ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்போ போடலாம். பாருங்கள், ஒரு ஜியோமெட்ரிக் கர்வை நம்மளால் ஸ்ட்ரெயிட் லைன் பண்ண முடியுது பாருங்கள். ஸோ இது மாதிரி உங்களுக்கு டெக்னிக் தெரியணும். ஈஸியஸ்ட் வே ஆஃப் கர்வ் ஃபிட்டிங் வந்து ஸ்ட்ரெயிட் லைன், ரொம்ப சிம்பிள், எரர்லாம் கம்மியாக இருக்கும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால் ஒரு வேளை உங்கள் டேட்டாவை ஸ்ட்ரெயிட் லைனாக மாற்ற முடியும்னா யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் த வே
டு மேக் இட் ஸ்ட்ரைட் லைன். ஹைப்பர்போலா கேஸ் ஜஸ்ட் இன்வெர்ஸ் எடுத்தால் ஸ்ட்ரைட் லைன் ஆகிப்போச்சு. இது மாதிரி எக்ஸ்போனண்ட் அதை பவர் இது மாதிரி பவர்லாம் வருதுல்ல, எக்ஸ் டு த பவர் ஆஃப் சம்திங் அல்லது சம்திங் பவர் எக்ஸ் அது மாதிரிலாம் வந்ததுன்னா லாக் எடுத்தால் நம்மளால் அதை ஸ்ட்ரைட் லைன் ஃபார்மேட்டு கொண்டு வர முடியும். நல்லா தெரிஞ்சுங்க. இது எக்ஸ் ஆக்சஸும் லாகில் தான் இருக்குது, ஒய் ஆக்சஸும் லாகில் இருக்குது. இதுக்கு பேர் ஃபுல் லாக் பிளாட். ஒரு ஆக்சஸ் வந்து நம்பராகவும் இன்னொரு ஆக்சஸ் வந்து லாகாகவும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் செமி லாக் பிளாட். இதுக்கு பேர் ஃபுல் லாக் பிளாட் அப்படின்னு பேர். செமினா அரைக்குறை பாதி அப்படின்னு பேர். ஸோ அடுத்தது மாடிஃபைடு எக்ஸ்போனென்ஷியல் கர்வ் பார்க்கலாம். மாடிஃபைடு எக்ஸ்போனென்ஷியல் கர்வ் modified exponential curve. சரியா? ஸோ அது எப்படி இருக்கும்? சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னீங்க சார், எக்ஸ் ஆக்சிஸ் லாக் ஒய்ன்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் என்னங்க சார் சொன்னீங்க? செமி லாக். கேட்கலைங்க சார். இதுக்கு பேர் ஃபுல் லாக் பிளாட். எக்ஸ் ஆக்சஸும் ஒய் ஆக்சஸும் லாகாவே இருந்ததுன்னா இது பேர் ஃபுல் லாக் பிளாட். கரெக்டா? முழுமையான லாகுக்கு தமிழ்ல என்ன? மடக்கை. முழுமையான மடக்கை வரைபடம். ஓகேவா? அல்லது ஃபுல் லாக் பிளாட் அப்படின்னு பேர். ஏதாவது ஒரு ஆக்சஸ் மட்டும் தான் லாகாக இருக்கும், மற்ற ஆக்சஸ் வந்து லீனியர் நம்பராக இருக்கும். இதுக்கு பேர் செமி லாக் பிளாட். செமினா பாதி, அரைக்குறை. செமி லாக் பிளாட் அப்படின்னு பேர். ஒரு மாங்காய் இருக்குது, பழுத்தும் பழக்காமல் இருக்குதுன்னா செமி ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம்ல. அது மாதிரி பகுதி அளவு லாகு மடக்கை வரைபடம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ மாடிஃபைடு எக்ஸ்போனென்ஷியல் கர்வ் பார்க்கலாம். மாடிஃபைடு எக்ஸ்போனென்ஷியல் கர்வ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆடாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏபி பவர் எக்ஸு ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் ஜி இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் நான் வரைபடம் போடல. அடுத்தது மாடிஃபைடு ஜியோமெட்ரிக் கர்வ். modified geometric curve. அதே தான் y is equal to geometric curve எப்படி எழுதுங்க? a into x to the power of b plus some constant g. இது modified exponential curve. அடுத்தது காம்பெட்ஸ் கர்வ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஷேப் போட போகிறது கிடையாது. ஸோ காம்பெட்ஸ் கர்வ் PRTS காம்பெட்ஸ் கர்வ். ஓகேவா? ஸோ எப்படி இருக்குன்னா y is equal to P Q Q power B power X அப்படி இருக்கும் plus H. அடுத்தது மாடிஃபைடு காம்பெட்ஸ் கர்வ். ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிங்கன்னா மாடிஃபைடு காம்பெட்ஸ் கர்வ். ஸோ 1 minute லைனில் இருங்க. Okay. So
ஒன்று பண்ணிட்டேன், நான் மிஸ் பண்ணிட்டேன், இதை விட்டுருங்க. இங்கே கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிங்கன்னா அதை வந்து காம்பவுண்ட் ஸ்கொயர். ஸோ y is equal to pq b to the power of x plus some constant. இதான் மாடிஃபைடு காம்பவுண்ட் ஸ்கொயர். கான்ஸ்டன்ட் இல்லாமல் ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் 0 இருந்ததுன்னா அது வந்து வெறும் காம்பவுண்ட் ஸ்கொயர். சரியா? ஃபைனலாக வந்து ஒன்று பார்க்க போகிறோம், அது வந்து லாஜிஸ்டிக் கர்வ் அப்படின்னு பேர். லாஜிஸ்டிக் கர்வ்னு பேர். ஸோ y is equal to 1 divided by 1 மார்க்கில் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இது என்ன கர்வ்னு கேட்கலாம், அல்லது 4 ஆப்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லலாம். ஸோ அது மாதிரிலாம் வரும். இதில் ப்ராப்ளம் வர்றது கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மி, ஏன்னா இது எல்லாமே கம்ப்யூட்டர் வச்சு பண்ணுற விஷயம். ரைட்டாக? ப்ராப்ளம் வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் ப்ராப்ளம் போடுவேன். சரியா? ஸோ இதுக்கு பேர் வந்து லாஜிஸ்டிக் கர்வ் அப்படின்னு பேர். y is equal to 1 divided by a to the power of b power x plus g. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, ab power x எதுக்கு வருது அப்படின்னு பாருங்கள். பாருங்கள், மாடிஃபைடு எக்ஸ்போனன்ஷியல் கர்வ் இருக்குல்ல, அதான் ab power x plus gன்னு வருது. இதுக்கு இன்வெர்ஸ் எடுத்திங்கன்னா லாஜிஸ்டிக் கர்வ் வந்துடும். ரைட்டாக? இது பேர் லாஜிஸ்டிக் கர்வ் அப்படின்னு பேர். சரி, பாருங்கள், இந்த கர்வு என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தாவே கண்ணா பண்ணான் இருக்கு. படத்தை வரைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த கர்வு. சரி, இதே எதனா நம்மளால் ஒரு வேளை ஸ்ட்ரெயிட் இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா, எஸ் பண்ண முடியும். ஸோ ரெண்டு பக்கம் ஃபஸ்ட்டில் இன்வெர்ஸ் எடுங்க. ஸோ 1 divided by y is equal to a to the power of b power x. ஸோ அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஸ்ட்ரெயிட் லைன் மாடல் ஃபார் த கர்வ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் 4 கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக எதுன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு பக்கம் லாக் எடுங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இன்வெர்ஸ் எடுங்க, இன்வெர்ஸ் எடுங்க. ஸோ 1 by y is equal to கீழே எடுத்து மேலே போய்டும், a b power x plus gன்னு வந்துடும். ஸோ ரெண்டு பக்கம் இப்போ லாக் எடுங்க. ஸோ log of 1 by y is equal to first term ஒன்று உங்களுக்கு ஓகே. ஸோ இதை இன்னும் நிறையா சிம்ப்ளை பண்ணோம், நான் டேரெக்டாக எழுதுறேன். ஓகேவா? நீங்களே சிம்ப்ளை பண்ணுங்கள். என்னன்னா log of a plus b என்ன ஆகும் சொல்லுங்கள்? log of a plus b என்ன வரும்? log a b சார். log of a plus b வந்து log ab ஆ? சார் log a plus log b தான் log ab சார். ஆமாம். அப்போ log of a plus b என்ன வரும்? உதாரணமாக log of உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ என்கிட்ட 10 to the power of 4 இருக்குது. இதில் வேணும்னே நான் என்ன எழுதுறேன்னா 10 to the power of 2 into 10 to the power of 2ன்னு எழுதுகிறேன். சரியா? இது என்னுடைய ரிசல்ட். ரெண்டு பக்கம் லாக் எடுக்கிறேன். ஸோ log of 10 to the power of 4 மாறிடுது. தட் இஸ் ஈக்குவல் டு log of 10 to the power of 2 into 10 to the power of 2ன்னு வருது. சரி, இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த 4 முன்னாடி லாக் 10 வருதா? லாக் 10 வந்து என்னது 1. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதே மாதிரி தான் எனக்கு வரணும். சரியா? இப்போ இது எப்படி வரும்? log 10 square into log 10 square எழுதுனா 2 log 10 into 10 square 2 log 10. log 10 1. ஸோ என்னது? log ab plus log b சார். ஓ, ப்ளஸ்ஸா? ஓகே. ஆமாம், அப்போ நான் வேறு மாதிரி தான் எழுதணும். அப்படியே இருந்தது. ஒரு நிமிஷம். சரி, இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கிறீங்களா? log of a plus b is equal to what? log of a plus b என்ன வரும்னு கேட்டீங்கன்னா log a into log b வரும். செக் பண்ணி பார்த்துங்க. சரி, ஒன்று பண்ணலாம். ஓகே, இப்போ உதாரணமாக I will take 20. ஸோ log of 10 plus 10 வச்சுக்கிறேன். log of 10 plus 10. ஸோ லைனில் இருங்க. I will take calculator.
20 log of scientific. Okay. வராது. log 1 வரும். log 20 மட்டும் நான் கண்டுபிடிக்கிறேன். log of சரி 1.303 வரணும். எப்படி வரப்போ நீங்கள் இப்போ ஹோம்ஒர்க் எடுத்துங்க. ஓகேவா? ஸோ இதை கூட நம்ம ஸ்ட்ரெயிட் லைனாக எழுத முடியும். பட் நீங்கள் லாகாக மாற்றினா தான் பண்ண முடியும். சம் சப்ஸ்டியூஷன் யூ நீட் டு டூ. வேறு ஒன்றுமே இல்லை, சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஸோ இஃப் யூ டூ சப்ஸ்டியூஷன் தென் இட் பிகம்ஸ் ஏ ஸ்ட்ரெயிட்லாம் கிடையாது, ஒரு பாலினாமியல், செகண்டரி பாலினாமியல் மாறிடும். ஸோ ஒய் a0 ப்ளஸ் a1 இன்ட்டு log x plus a2 into log x the whole square மாறிடும். இதை நீங்கள் டெரைவ் பண்ண வச்சிங்க, எப்படி வரும் நீங்களே தெரிஞ்சிங்க. ஓகேவா? பட் இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். சரியா? வெறும் சப்ஸ்டியூஷன் மட்டும் பண்ண போகும், பண்ணால் இதை கண்டுபிடிச்சிடலாம். ஈஸி, நான் சொல்கிறேன், நான் ரொம்ப ஈஸி. மேபி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்றேன். இதை நான் எடுத்துக்கிறேன், அப்படியே இதை எடுத்து ப்ரொசீட் பண்ணுறேன், நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஜி எந்த பக்கம் எடுத்துவாங்க. ஸோ 1/y மைனஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி பவர் எக்ஸ்னு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, லாக் எடுங்க. ஸோ லாக் ஆஃப் ஏ மைனஸ் பி ரைட்டா is equal to log of a into b power x. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். சரியா? இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எப்படி எழுதலாம், log a ப்ளஸ் log b power xன்னு எழுதலாம். ஸோ யூ வில் ஹாவ் log a வந்து ஒரு கான்ஸ்டன்ட், எக்ஸ் முன்னாடி வந்துடும், எக்ஸ் log bன்னு வரும். இங்கே வந்து log of 1/y minus g. ஸோ இதை எக்ஸ்பாண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துங்க. இது அப்ராக்சிமேட் கூட பண்ணலாம், அப்ராக்சிமேஷன் கூட பண்ணலாம், அப்படி கூட பண்ணலாம். இந்த 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 இதை எப்படி வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு ஃபைனலாக நீங்கள் வந்தீங்கன்னா யூ வில் ஹாவ் திஸ் ஈக்குவேஷன். ஸோ எல்லா கான்ஸ்டன்ட்டும் சேர்த்து a0, அதேமாதிரி எல்லா கான்ஸ்டன்ட்டும் சேர்த்து a1, எல்லா கான்ஸ்டன்ட்டும் சேர்த்து a2, காம்பினேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது மாதிரி ஒரு செகண்டரி பாலினாமியல் மாறிடும். செகண்டரி பாலினாமியல் அதை ஃபிட் பண்ணுறது ரிலேட்டிவ்லி ஈஸி. ஸோ உங்களுடைய ஒய் ஆக்சஸ் வந்து ஒய் தான், எக்ஸ் ஆக்சஸ் வந்து லாக் எக்ஸ். ஸோ ஏதோ ஒரு கர்வ், மேபி ஒரு பேரபோலா மாதிரியான ஒரு கர்வ் வரும். இது மாடிஃபைடு லாஜிஸ்டிக் கர்வ். இது மாடிஃபை பண்ணியாச்சு, பேரபோலா மாதிரி வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் கர்வ் ஃபிட்டிங் டாபிக். ஆக்சுவலாக சில டிஃப்ரெண்ட்ஸ் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம், எப்படி கர்வ் ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி, இப்போ பொதுவாக கொஷின் எங்கே வரும், ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸாமில் வந்ததுன்னா ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து தான் வரும். ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து கொஷின் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். சரியா? ஏன்னா அதான் ஈஸி, அதனால் அதுதான் கொஞ்சம் ஹேண்டை வச்சு பண்ண முடியும். மற்றலாம் ஹேண்ட் கால்குலேஷன்லாம் பண்ண முடியாது, கால்குலேட்டர் வேணும், இல்லைனா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு கம்ப்யூட்டர் தான் வேணும். சரி, ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட் லைனை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரியா? அதோட ஸ்லோப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது, கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு a0 ப்ளஸ் a1 into x. y is equal to a0 ப்ளஸ் a1 into x இல்லையா? ஓகே. சரி, இப்போ உதாரணமாக இந்த ஸ்ட்ரெயிட் லைனை ஃபிட் பண்ணுறதுக்கு எத்தனை பாயிண்ட் வேணும்? இப்போ கர்வ் ஃபிட்டிங்கை ஹேண்ட் கால்குலேஷன் மூலயமா பண்ணணும் அப்படின்னா யாஸ் பண்ண முடியும். உதாரணம் ஒரு ஒரு டேட்டா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா யூ ஹாவ் அண்ட் யூ நீட் டு ஹாவ் எ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபிட்டிங் ஃபார் தட். ஸோ 2 பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா x1 y1 அண்ட் x2 y2 2 பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சிருது அப்படின்னா உதாரணமாக என்கிட்ட வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அங்கே இருக்குது, x இது y, ஸோ மெனி டேட்டா பாயிண்ட்ஸ்
இது மாதிரி இருக்குது. பட் ஐ வாண்ட் டு மேக் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஹியர். அப்போ ஏதாவது 2 பாயிண்டில் போய் இடிக்கிற மாதிரி லைனை போடுங்க. ஸோ இந்த பாயிண்ட்டினுடைய கோஆர்டினேட் வந்து x1 y1, இந்த பாயிண்ட்டுடைய கோஆர்டினேட் வந்து x2 y2. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இது x ஆக்சிஸை x2ல் கட் பண்ணுது, இது x ஆக்சிஸை x1ல் கட் பண்ணுது, இந்த பாயிண்ட்டு y ஆக்சிஸை y1ல் கட் பண்ணுது, இந்த பாயிண்ட்டு y ஆக்சிஸை y2ல் கட் பண்ணுது. ஸோ y2 மைனஸ் y1 உங்களுக்கு தெரியணும், x2 மைனஸ் x1 தெரியணும். அது தெரிஞ்சதுன்னா ஸ்லோப் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸ்லோப் பண்ணுறது y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 மைனஸ் x1, அதாவது சேஞ்ச் இன் y ஆக்சஸ் டிவைட் பை சேஞ்ச் இன் x ஆக்சஸ். அதுதான். ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு ஃபிட் எ லைன் ஸ்ட்ரைட் லைன் பை யூசிங் ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட் மட்டும் வச்சு கண்டிப்பாக கர்வ் ஃபிட்டிங் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ண முடியும் அப்படின்னா then you can write the equation for a straight line. y minus y1 by y2 minus y1 equal to by x2 minus x1 into x minus x1. x minus x1. ஸோ இந்த பார்ட் இருக்குல்லையே அதுக்கு பேர் ஸ்லோப்னு பேர். ஸ்லோப் இந்த இடத்துல நம்ம ஸ்லோப் பண்ணால் எழுதும் a1 எழுதும், அல்லது mன்னு கூட நீங்கள் வச்சுங்க, mன்னு வச்சுங்க உங்கள் இருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு y2 minus y1 divided by x2 minus x1. ஸ்லோப் கண்டுபிடிச்சது தான் முக்கியமான விஷயங்கள். சரி, அப்போனா இது இந்த ஈக்குவேஷனை சிம்பிளை பண்ணி எழுதணும்னா y minus y1 is equal to m into x minus x1. ஸோ இதில் வந்து உங்களால் கான்ஸ்டண்ட்டாக கூட கண்டுபிடிச்சிக்க முடியும். சரியா? ஓகே. ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி வந்தது தெரியுமா? இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும் தானே? இந்த ஃபார்முலா எப்படி வந்தது தெரியும் தானே? சரி. The previous stage 1 minute. Yes, sir. ரெண்டாவது கிளாஸ் ஞாபகப்படுத்துங்க, நான் பிடிஎஃப் இப்போ அனுப்பிச்சிடுறேன். Thank you, sir. இப்போ நம்ம கற்றுக்க போகிறது வந்து மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ். கர்வ் ஃபிட்டிங்க்கு வேரியஸ் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா then it is a simplest technique by which you can make a best fit for any curve. best fit for any curve. இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் பற்றி மட்டும் பார்க்க போகிறோம், ஏன்னா அது ஈஸி, இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஈஸி. ரைட்டாக? மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். உதாரணமாக என்கிட்ட வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சமாக பாயிண்ட் போட்டுக்கிறேன், ஏன்னா அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். சரி, இது மாதிரி ஒரு சில டேட்டா பாயிண்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ இது எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து ஒய் ஆக்சஸ். இப்போ நான் வந்து ஒரு கர்வ் நான் போடுறேன், அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை இதுக்கு இடையில் போடுறேன், இந்த மாதிரி போடுறேன். இது பேர் அப்ராக்சிமேட்டிங் கர்வ் அப்படின்னு பேர். லைன் போட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன பண்ணும், உதாரணமாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் ஒரு குச்சி மாதிரி வச்சுங்க, தொடப்பூச்சி மாதிரி வச்சுங்க. இந்த தொடப்பூச்சியை மேலே தள்ளலாம், இப்படி மேலே லைட்டாக மேலே இழுக்கலாம், அல்லது கீழே தள்ளலாம். அதாவது ஸ்லாண்டிங் அந்த ஸ்லோப் இருக்குல்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ கரெக்டான ஒரு பொசிஷனில் இந்த ஸ்ட்ரெயிட் லைனை வச்சிங்கன்னா தென் த எரர் வாட் யூ ஃபைண்ட் வில் பி வெரி மினிமம். ரைட்டா? அந்த எரர் எப்படி மினிமைஸ் பண்ணுறது? அந்த எரரை மினிமைஸ் பண்ணிங்க அப்படின்னா தென் வாட் யூ ஹாவ் டன் இஸ் கர்வ் ஃபிட்டிங் பை யூஸிங் மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ். சரி, அதுக்கு முதல்ல நான் என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, I want to tell you about the deviation. Deviation என்னன்னு தெரிஞ்சுங்க. உதாரணமாக என்கிட்ட இது ஒரு பாயிண்ட்டு, இதெல்லாம் எக்ஸ் அண்ட் ஒய் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ரைட்டா? இது மேபி நான் வந்து இதை y1, இந்த பாயிண்ட் வந்து x1 y1 வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட்டு x1 y1 இந்த கோஆர்டினேட், மேபி கீழே இருக்கிற x1 y1 வச்சுக்கிறோம். ஸோ கீழே இருக்கிற பாயிண்ட்டு வந்து அதனுடைய கோஆர்டினேட் வந்து x1 y1, மேலே இருக்கிற பாயிண்ட் வந்து x2 y2. அதே மாதிரி லாஸ்ட் பாயிண்ட் இது வந்து xn yn. ரைட்டு? இது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் நம்மளால் நோட் பண்ண முடியும். அவங்ககிட்ட நோட் பண்ணி சொல்லிட்டேன். இப்போ
இது வந்து x3, y3 இந்த பாயிண்ட் அண்ட் ஸோ ஆன். இந்த பாயிண்ட் வந்து x3, y3 ரைட்டா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் வெர்டிக்கலாக ஒரு லைன் இப்படி போடலாம். போட்டால் அந்த பாயிண்ட் வந்து என்னுடைய ஸ்ட்ரெயிட் லைன் வந்து மோதும். ஸோ அந்த இடத்துல வேணும்னே ஒரு டாட் வைக்கிறேன். இது நம்ம வச்ச டாட், ஓகேவா? அதே மாதிரி இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடலாம். அது வந்து லைன் மேலே இடிக்கும். அது மாதிரி இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடலாம், டாட். இது மாதிரி எல்லா பாயிண்ட்லேருந்து என்ன பண்ண ஒரு வெர்டிக்கல் லைன் போட வேண்டியது இருக்கும். அது வந்து எங்கே போய் இடிக்கும்னா நம்மளுடைய லைன் மேலே போய் இடிக்கும். இந்த மாதிரி இடிக்கும். சரியா? மேபி வந்து தள்ளி போட்டுருக்கேன். ரைட்டா? ஓகே, ரைட், ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே நான் போட்டுறேன், இங்கே ஒரு லைன் போடுறேன். ஸோ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இங்கே ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்டு இருக்குல்ல, ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாத்தையும் நான் x1 பார், x2 பார் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். நான் பேர் வச்சுக்கிறேன். அதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே புள்ளி இருந்ததுன்னா அதுக்கு பேர், அதுக்கு x ஆக்சஸ்னா y ஆக்சஸ்னா அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ x1 பார், y1 பார் அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து x2 பார், மேபி இங்கே எழுதி காமிச்சிக்கிறேன், x2 பார், y2 பார், அது மாதிரி எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட் எழுதிக்கலாம். ஸோ xn பார், பார்ன்றது ஆவரேஜ் கிடையாது, சரியா? ப்ரைம் கூட நான் போடலாம், மேபி ப்ரைம் போட்டுறேன், சரியா? பார் போட்டு ஆவரேஜ் நீங்கள் நினச்சிங்க, அதனால் ப்ரைம் போட்டுறேன். ஓகே. ஸோ x1 ப்ரைம், y1 ப்ரைம், x2 ப்ரைம், y2 ப்ரைம் அப்படின்றதுலாம் ஸ்ட்ரெயிட் லைன் மேலே நீங்களே வச்ச பாயிண்ட். அந்த வெர்டிக்கல் லைன் எங்கே வந்து இடிக்குதோ அந்த பாயிண்ட்டுக்கான கோஆர்டினேட். சரி, இப்போ இந்த ஒரு பாயிண்ட்டும் ஸ்ட்ரெயிட் லைனுடைய பாயிண்ட்லேருந்து, ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க வரும். இது இவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்குது. இந்த தூரத்துக்கு பேர் டீவியேஷன். ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஸ்ட்ரெயிட் லைன் பாயிண்ட்லேருந்து, ஸ்ட்ரெயிட் லைன் மேலே வச்ச பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் மேலே அல்லது கீழே இருக்குன்னு பாருங்கள், நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் நம்மளால் இப்போ எழுத முடியும். உதாரணமாக இந்த எக்ஸ்என்ற பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். இதுதான் டீவியேஷன் பேர். ஸோ டீவியேஷன் அட் nth பாயிண்ட், அதை நான் உதாரணமாக dn வச்சுக்கிறேன். d வாஸ் டீவியேஷன். dn இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? அது உண்மையான பாயிண்ட் இது வந்து yn பார். இந்த பாயிண்ட் வந்து xn ப்ரைம், yn ப்ரைம். நான் y மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு, அதனால் ஐ வில் டேக் ஹையஸ்ட் வேல்யூ வந்து yn ப்ரைம். லோயஸ்ட் இந்த பாயிண்ட்டு என்னுடைய y கோஆர்டினேட் என்னதுங்க? இது வந்து yn. ஸோ yn ப்ரைம் மைனஸ் yn இருக்குல்ல, இதுக்கு பேர் டீவியேஷன் பேர். அதே மாதிரி yn மைனஸ் yn ப்ரைம் கூட எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரைட்டாக? மாற்றி கூட எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது, இதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். அது d1 இஸ் ஈக்குவல் டு y1 ப்ரைம் மைனஸ் y1. அது மாதிரி தேர்ட் பாயிண்ட் இருக்குது, அதுக்கான டிவியேஷன் அது d3 இஸ் ஈக்குவல் டு y3 ப்ரைம் மைனஸ் y3. இது மாதிரி டிவியேஷன்ஸ் இருக்குது, சரியா? நீங்களே பாருங்கள், y3 பொறுத்த வரைக்கும் மேலே இருக்குது, இந்த லைனுக்கு மேலே இருக்குது. ஸோ y3 ப்ரைம் y3 போட்டேன்னா இது வந்து நெகட்டிவ் நம்பராக வரும், இதெல்லாம் பாசிட்டிவ் நம்பராக வரும். அப்போ ஒரு சில டிவியேஷன் உங்களுக்கு பாசிட்டிவாக வருது, ஒரு சில டிவியேஷன் வந்து நெகட்டிவாக வருது. ஸோ எரர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் ஸ்கொயர் பண்ணிட்டா எல்லா நம்பரும் பாசிட்டிவாக மாறிடும், ரைட்டா? உங்களுடைய வேலை என்னென்னா, இந்த ஸ்கொயர்டு எரர் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கூட்டினா ஸ்மாலஸ்ட் பாசிபிள் நம்பராக வரணும். ஒரு ஃபிட்டிங்க்கு ஒரே ஒரு ஸ்மாலஸ்ட் பாசிபிள் நம்பர் தான் வரணும், ரைட்டா? அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், சரியா? ஒரு 100 பேர்கிட்ட கொடுத்து கரு ஃபிட்டிங் பண்ண சொன்னோன்னா அதில் யாரோ ஒரு சில பேர் தான் கரெக்டாக இந்த குச்சி மாதிரி போட்டாங்க லைனை கரெக்டாக ஃபிட் பண்ணி அப்ராக்சிமேட் பண்ணி எரர் கம்மியாக வர மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவங்க கேஸில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சம் ஆஃப் த ஸ்கொயர் டீவியேஷன் இருக்குல்ல, சம் ஆஃப் த ஸ்கொயர் டீவியேஷன் இது சின்ன நம்பராக இருக்கும். மற்றவங்களாம் அவர் கொடுத்த நம்பரோட பெரிய நம்பரை கொடுத்துருவாங்க. அவர் மேபி அவர் வந்து 25ன்னு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள். சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் வந்து ஸ்கொயர் டிவியேஷன்ஸ் 25 கொடுத்தாங்கன்னா மற்றவங்க எல்லாமே 25 விட அதிகமாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க கொடுக்குற நம்பரை வச்சு நீங்கள் வந்து யார் கரெக்டான ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ லீஸ்ட் ஸ்கொயர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்குறோம்.
sum of least square or method of least square அதான் பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா deviation 1 square plus deviation 2 square plus deviation 3 square dot dot deviation n square எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா இங்கே வரக்கூடிய ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் ரைட் மினிமமாக இருக்கணும். இட் ஷுட் பி மினிமம். ஒரு 100 பேர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் மினிமம் கண்டுபிடிச்சா அவர் தான் கரெக்டாக பண்ணியிருக்காரு. மினிமம் அதுக்கு கீழே வேறு யாருமே நம்பரை கொடுக்கவே முடியாது. அது மாதிரி இருந்ததுன்னா தென் தட் இஸ் கால்ட் அஸ் least square or best curve fitting by using method of least squares. இது சிம்பாலிக்காக நான் எப்படி எழுதலாம்னா சிக்மா ரைட். ஸோ டிகே ஆர் டிஜே இதை மாதிரி ஸ்கொயர் வேறு ஜே வேரியஸ் ஃப்ரம் 1 to n அப்படின்னு கூட எழுதலாம். இல்லைனா இதை மேலே வேறு மாதிரி கூட எழுதலாம். சிக்மா ஜே இஸ் ஈக்குவல் டு 1 to n. இங்கே வந்து yj மைனஸ் yj ப்ரைம் அல்லது yj ப்ரைம் மைனஸ் yj ஸ்கொயர் எதுவும் எழுதிக்கலாம். ஸோ yj ப்ரைம் மைனஸ் yj the whole square அப்படின்னு எழுதலாம். this should be minimum. இது பேர் தான் வந்து method of least squares. If you can make this as very small number, then this becomes best fitting. பேர் வந்து பெஸ்ட் ஃபிட்டிங் அப்படின்னு பேர். ஓகேவா? இந்த பெஸ்ட் ஃபிட்டிங் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு தான் பண்ணணும் அவசியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, எதுக்கு வேணாலும் பண்ணலாம். ரைட்டா? ஸோ நாங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். அது பேர் வந்து ஆர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர். ஆர் பேரே வந்து ஆர் லாங்குவேஜ் அப்படின்னு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர் லாங்குவேஜ் அப்படின்னு பேர். சி லாங்குவேஜ் இருக்குது, பைத்தான் இருக்குது, C++ இருக்குது, ஜாவா இருக்குது. அது மாதிரி நிறைய லாங்குவேஜில் ஆர்ன்றதும் ஒரு லாங்குவேஜ், முக்கியமான லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ரைட்டா? நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் மாடலிங் எலக்ட்ரானிக் டிவைசஸ். உங்கள் ஐசியில் இருக்கக்கூடிய சிப்லாம் இருக்குது. சிப்பில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது, ரெசிஸ்டர் இருக்குது, டயோட் இருக்குது, மாஸ்ஃபெட் இருக்குது, அப்படின்னு நிறைய டிவைசஸ் இருக்குது. அதெல்லாம் மாடல் பண்ணணும். நாங்கள் மாடல் பண்ணி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேராக அதை மாற்றணும், கோடாக மாற்றணும். ஸோ அதுக்கு வி யூஸ் திஸ் லாங்குவேஜ், ஆர் லாங்குவேஜ். ரைட்டா? ஸோ இந்த ஆர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நாங்கள் மோஸ்ட்லி வி ஆர் டூயிங் கர்வ் ஃபிட்டிங். ரைட்டா? ஆர் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ரைட்டா? ஸோ தேர் இஸ் எஸ் ஐடிஏ கால்ட் அஸ் ஆர் ஸ்டூடியோ. ஆர் ஸ்டூடியோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எல்லா லேப்டாப்லேயும் ஃப்ரீயாக கிடைக்குது. சரி, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆர் லாங்குவேஜ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் கர்வ் ஃபிட்டிங்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுக்கு மட்டும் இது யூஸ் ஆகுதான்னு அது மட்டும் இல்லை. மெஷின் லேர்னிங் அப்படின்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. இப்போதைக்கு ஒரு ரோபோ வருது. அந்த ரோபோ வந்து அந்த ரோபோவை காரில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்சார் ஆக்சுவலாக. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரைவ் பண்ணுற கார்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த அது மாதிரி கார்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த ஆர் லாங்குவேஜ் அல்லது பைத்தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ we can use it for machine learning as well as artificial intelligence. Machine learning and that is used for, right? So machine learning and AI na artificial intelligence அது யூஸ் பண்ணலாம். இன்டெலிஜென்ஸ் அது யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ எக்கனாமிஸ்டாக இருந்தால் அல்லது ஸ்டாட்டிஸ்டிஷியனாக இருந்தால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கேல்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எங்களை மாதிரி என்ஜினியர்ஸாக இருந்தால் தே யூஸ் ஃபார் மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா வி ஆல்சோ யூஸ் இட் ஃபார் த டிவைஸ் மாடலிங், அதுக்கு யூஸ் பண்ணுவோம். டிவைஸ் மாடலிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்ளிகேஷன் இதெல்லாம். சரியா? ஓகே. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி we can use this method of least squares not only for straight line curve fitting, we can use it for any other curves. உதாரணமாக என்னுடைய டேட்டா வந்து இது மாதிரியான ஒரு ஷேப், என்னோட டேட்டாவை யூஸ் பண்ணி இது மாதிரியான ஒரு ஷேப் உள்ள ஒரு கர்வை என்னால் ஃபிட் பண்ண முடியுதுன்னு நினச்சிங்க. ஓகேவா? இதுதான் நீங்கள் போட்ட கர்வ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் தீஸ் லைன்ஸ். இது வந்து D1 டீவியேஷன்.
இந்த பாயிண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது D2, இந்த பாயிண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது இது D3, அதே மாதிரி இந்த பாயிண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அது வந்து D3. ஸோ DN nth பாயிண்ட் அது DN, D1, D2, D3 எல்லாம் எப்படி கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சஸ்னு வச்சுங்களா. வச்சுருந்தீங்கன்னா தென் D1 ஸ்கொயர் ப்ளஸ் D2 ஸ்கொயர் ப்ளஸ் D3 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் ப்ளஸ் DN ஸ்கொயர் ஷுட் பிகம் மினிமம். உங்களால் பண்ண முடிஞ்சுன்னா ஓகே. ஸோ இப்படி தான் பண்ண முடியுமா? வெறும் எப்போ பார்த்தாலும் டிவியேஷன் ஒய் வச்சு தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, எக்ஸை வச்சு கூட டிவியேஷன் பண்ணணும். ஸோ எக்ஸை வச்சு டிவியேஷன் பண்ணணும்னா நீங்கள் இது மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து வெர்டிக்கல் லைன் போடக்கூடாது, பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஹரிசாண்டல் லைன் போட வேண்டியது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து லைன் போட்டால் இங்கே அடிக்குது, இங்கேருந்து லைன் போட்டால் இது இங்கே அடிக்குது, இங்கேருந்து லைன் போட்டால் இது இங்கே அடிக்குது, அது மாதிரி ஹரிசாண்டல் லைன் போட வேண்டியதாகும். ஓகே, அது தேவையில்லை. யூ கேன் ரீட் ஃப்ரம் த புக். ரைட்டா? ஸோ எக்ஸை வச்சு கூட டிவியேஷன் கண்டுபிடிக்கலாம். டிவியேஷன்ஸ் பை யூஸிங் எக்ஸ் வேல்யூஸ். நான் இது வரைக்கும் பண்ணது டிவியேஷன் பை யூஸிங் ஒய் வேல்யூஸ். சரியா? சரி, ஓகே. ஸோ அடுத்தது இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ஏன்னா ஐ நீட் டு டெல் யூ ஹவு டு ஃபைண்ட் அவுட் A1 A2 A1 A0 வேல்யூஸ். சரியா? சரி, இப்போ வந்து ஒரு கர்வ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் மேனுவலாக வந்து அந்த உதாரணம் ஸ்ட்ரெயிட் லைன் கர்வ்னு வச்சுங்க. ஸோ y இஸ் ஈக்குவல் டு A0 ப்ளஸ் A1 இன்ட்டு எக்ஸ். இதுதான் கர்வுடைய ஈக்குவேஷன். A0 எவ்வளோ, A1 எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் கர்வ் ஃபிட்டிங் பண்ணிட்டீங்கன்னு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே. ஸோ இதுக்கு ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அந்த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட்டா? ஓகே. அந்த ஈக்குவேஷன்ஸ் பேர் வந்து நார்மல் ஈக்குவேஷன்ஸ். நார்மல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஸ்ட்ரெயிட் லைன் பற்றி பார்க்கலாம். ஃபார் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். நார்மல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன். நான் அதிகமாக டெரைவ்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ உங்கள்கிட்ட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. லைக் யூ ஹவ் x1 y1 ஒரு பாயிண்ட்டு, x2, y2 இன்னொரு பாயிண்ட்டு, அண்ட் ஸோ ஆன் xn yn இன்னொரு பாயிண்ட்டு. ஸோ n பாயிண்ட்ஸ் ஆர் தேர். சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபார் ஜென்ரேட்டிங் நார்மல் ஈக்குவேஷன்ஸ் you need to add all y values like y1 plus y2 plus y3 plus அப்படி எல்லா yயும் ஆட் பண்ணிங்க. assume that n values are there, n points are there. so that is equal to a0 பற்றி உங்களுக்கு தெரியாது. ஸோ a0 into n உங்களுக்கு தெரியும் எத்தனை பாயிண்ட் இருக்குங்க. a0 into n plus ரைட்டா a1 into sigma x அப்படின்னு போடலாம். மேபி a1 into a1 போட்டு இங்கே பாருங்க, a1 போட்டு x1 plus x2 plus சரி x2 plus x3 plus dot xn அப்படின்னு போடலாம். இதை தான் நான் வந்து சிக்மா எக்ஸ்ன்னு எழுதுறேன். சிக்மா எக்ஸ் போடலாம். இதுக்கு பேர் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபஸ்ட் நார்மல் ஈக்குவேஷன். ரைட்டாக இது அப்படியே வச்சுங்க, இது தெரிஞ்சுங்க. இது மாதிரி ஃபஸ்ட் நார்மல் ஈக்குவேஷன் மட்டும் ஒரு ஃபார்மேட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸ்ட்ரைட் லைனுக்கு இது மாதிரி இருக்குது. சிக்மா y இஸ் ஈக்குவல் டு a0 n ப்ளஸ் a1 into x. இது எப்படி வந்துடும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. y எல்லாத்தையும் ஆட் பண்ணால் சிக்மா y வந்துடும். y1 y2 plus y1 plus y2 plus y3 டாட் ப்ளஸ் yn. அதே மாதிரி x எல்லாத்தையும் ஆட் பண்ணால் சிக்மா x வந்துடும். x1 plus x2 plus டாட் ப்ளஸ் xn. ரைட்டா? ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை இனிமேட் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எக்ஸால் மல்டிப்ளை பண்ணினே வரணும். ஸோ உதாரணமாக இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர். மேபி இதை அழிச்சிட்றேன். நான் அப்புறம் ஃபஸ்ட்னு சொன்னால் உங்களுக்கு குழப்பம். இதான் ஈக்குவேஷன் நம்பர் 1, ஃபஸ்ட் ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஸ்ட்ரைட் லைன், ஃபஸ்ட் நார்மல் ஈக்குவேஷன். ஸோ இதை ரெண்டு பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய்னு ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு a0 into n into sigma x plus a1 into sigma x ஆல் மல்டிப்ளை பண்ணதால x ஸ்கொயர் ஆகும். இது ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இதிலேருந்து a0 a1 நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா நம்மளுக்கு தேவை செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ரெண்டு அன்னோன் இருக்குது, a0 a1. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் வேணும். ரெண்டு ஈக்குவேஷன் இருந்ததுன்னா நம்மளால் a0 a1 கண்டுபிடிச்ச முடியும். ஒரு ஈக்குவேஷன் ஈஸி,
இந்த ஈக்குவேஷனை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்துடுது தெரியும். எக்ஸ்னா எக்ஸாலே கிடையாது, நல்லா பார்த்துங்க, ஒரு மைண்டில் வச்சுக்கணுன்றதை தான் சொல்கிறேன் சரியா. ஸோ இது மாதிரி எக்ஸ் வந்துடும். ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணாவே உங்களுக்கு A0A1 வந்து கிடைச்சிடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி அல்ஜிபிரிக்கலி ஹவு யூ கேன் சால்வ். ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்று காமனாக மாற்றிட்டு மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் வாட் எவர் விடும் மாற்றிட்டு அதில் அதை சப்ட்ராக்ஷன் பண்ணி அல்லது அடிஷன் பண்ணி உங்களால் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி பண்ணிங்கன்னா அல்ஜிபிரிக் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் A0. ஸோ A0 இஸ் ஈக்குவல் இதை மக பண்ண வேணாம், 1 2 மட்டும் தெரிஞ்சுக்கணும். இப்போ எழுதுகிற ஈக்குவேஷன் மைண்டில் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. sigma y into sigma x square minus sigma x into sigma xy divided by n into sigma x square minus sigma x the whole square. So இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி A0 கண்டுபிடிக்கலாம் சரியா. மேபி ஈக்குவேஷன் ஆல்ரெடி கேட்டாங்கன்னா மட்டும் இதை ஞாபகம் வச்சுக்கணும், இல்லை தேவையில்லை. அட்லீஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும்னாச்சும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது A1 கண்டுபிடிக்கணும், அதே தான். ஸோ n இன்ட்டு சிக்மா xy மைனஸ் சிக்மா எக்ஸ் இன்ட்டு சிக்மா ஒய் டிவைடட் பை n இன்ட்டு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்மா எக்ஸு த ஹோல் ஸ்கொயர். இதான் வந்து A1 சரியா. ஓகே சார், இது மாதிரி தான் பண்ணணுமா, வேறு வழி இல்லையா அப்படின்ட்டு வேறு வழி கூட இருக்குது. அது வந்து நீங்கள் டீவியேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது மூலிமா நீங்கள் வேறு மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம் சரியா. ஸோ இது வந்து மெத்தட் 1 இது மேபி மெத்தட் 1. மெத்தட் 2 கூட இருக்குது. இது வந்து மெத்தட் 1. By using method 1 you can find out A0 A1 values. Or the method 2 by transformation. இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மட்டும் கற்று வச்சுங்க, நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம ப்ராப்ளம் பண்ணலாம். இன்றைக்கி ப்ராப்ளம் பண்ண முடியாது சரியா. இப்போ என்ன பண்ணோம், let x bar and y bar are averages of x and y respectively. x1 x2 x3 எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்னால் டிவைட் பண்ணிங்கன்னா மீன் வந்துடும். ஆவரேஜ் சொன்னாலும் மீனாலும் எல்லாம் ஒன்று தான். ஸோ ஆவரேஜ் சொன்னாலும் மீனாலும் சொன்ன ஒன்று தான். இந்த மீன் எழுதுகிறேன், மீன் ஆர் எக்ஸ் அண்ட் ஒய் ரெஸ்பெக்டிவ்லி எடுத்துக்கலாமா. லெட் ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அண்டு ஸ்மால் ஒய் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஃபார்ம் கொஞ்சம் ஈஸி, மைண்டில் வச்சுக்கிறதும் ரொம்ப ஈஸி. ஸோ ஸ்மால் y இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் ஒய் பார் அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா தென் யூ கேன் யூஸ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். ஸோ ஸ்மால் எக்ஸும் ஸ்மால் ஒய்க்குமான ரிலேஷன் ஆகுது. ஸோ ஸ்மால் y இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் சிக்மா ஸ்மால் எக்ஸ் ஒய் டிவைட் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் into x. ரைட்டா, இந்த மாதிரி எழுதலாம். இங்கே எக்ஸும் எக்ஸ்ன்றது டீவியேஷன், ஒய்ன்றது டீவியேஷன். இது மாதிரி இல்லாமல் யூ கேன் யூஸ் சிங்கிள் டீவியேஷன் ஆல்சோ. வேறு மெத்தடு, ஸ்மால் ஒய் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்மால் எக்ஸ் இன்ட்டு கேபிட்டல் ஒய் டிவைட் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் ஆகும் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ கடைசியாக ரைட், ஸோ if sum of x value gives you 0, then this could be simplified as capital Y is equal to capital Y bar plus sigma capital XY divided by sigma x square into x. இந்த மாதிரி கூட உங்களால் எழுத முடியும் சரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இது வரைக்கும் இருக்கட்டும். நம்ம வந்து
அடுத்த கிளாஸில் அதாவது நாளைக்கு ஈவினிங் நம்ம ப்ராப்ளம் பண்ணலாம். ப்ராப்ளம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் லீனியர் கர்வ் ஃபிட்டிங்க்கு போகலாம். அங்கே நார்மல் ஈக்குவேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? இதுக்கு அடுத்து நம்ம ப்ராப்ளம் தான். அடுத்த கிளாஸில் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, எதனா டவுட் இருந்தால் கேளுங்கள்.